அனைவருக்கும் வணக்கம். வாராகி அன்னையை வழிபடக்கூடிய வாராகி பக்தர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நற்செய்தின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து அந்த பிரதமி துவங்கி நவமி வரைக்கும் அந்த 9 நாட்கள் வாராகி அன்னை வழிபாடு நம்ம பண்றோம். சோழர்கள் காலத்துல இந்த ஆஷாட நவராத்திரிய ரொம்ப வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2025 ஜூன் மாசம் 26 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. 9 நாள் நடைபெறும் இந்த விரதம். ஜூலை 4 வெள்ளிக்கிழமை தான் முடியுது. நாளும் என்ன விசேஷம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் நாள் ஜூன் 26 பிரதமை அன்னைக்கு அம்மனை எப்படி வழிபடணும்னு பாத்தீங்கன்னா முழு ரூப வழிபாடு பண்ணலாம். கலசம் வச்சு வழிபடுறவங்க கலசம் வச்சு வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிலை இருந்தா வழிபடலாம். இல்லைன்னா அம்மனோட போட்டோ ஏதாவது இருந்தா அதை வச்சும் வழிபடலாம். இது எதுவும் இல்லைன்னா பஞ்சமி நாள்ல நம்ம நெய் தீபம் ஏற்றி தீப ரூபத்துல நம்ம அம்மனை வழிபடலாம். 2வது நாள் துதிகை. அந்த நாள்ல அம்மன் தர்ம சக்தியா இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம வழிபடும் போது பரிபூரண அருள் கிடைக்கும். 3வது நாள் பாத்தீங்கன்னா திருதியை. அன்னைக்கு அம்மன் அருள் சக்தி ரூபத்துல இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம வழிபடுறதால எல்லா விதமான அருளும் கிடைக்கும். ஜூன் 29 4வது நாள் பாத்தீங்கன்னா சதுர்த்தி. அன்னைக்கு அம்மன் சக்தி ரூபத்துல இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம அன்னதானம் செஞ்சோம்னா அதற்கான பலன்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். 5வது நாள் ரொம்ப முக்கியமான நாள் பஞ்சமி. இந்த பஞ்சமி பாத்தீங்கன்னா நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமியா அமைஞ்சிருக்கு. அம்மன் வித்ய சக்தி ரூபத்துல இருப்பாங்க. இந்த நாள்ல நம்ம வழிபடும் போது கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வழிபாடையும் நம்ம பண்ணலாம். 5வது நாள் பாத்தீங்கன்னா சஷ்டி. அன்னைக்கு அம்மன் வீரிய சக்தி ரூபத்துல இருக்கிறதால வீரத்துக்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது சப்தமி நாள்ல அம்மன் ஐஸ்வர்ய ரூபத்துல இருக்கிறதால அன்னைக்கு நம்ம வழிபடும் போது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். 8வது நாள் முக்கியமான நாள் அஷ்டமி நாள்ல அம்மன் சௌமிய ரூபத்துல இருப்பாங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவரத்துக்கு அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். அடுத்த நாள் நவமி, கடைசி நாள். அம்மன் சித்தி சக்தி ரூபமாய் இருப்பாங்க. அன்னைக்கு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஆலோசனை, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வழிபாடை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அறிவுரைகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி 9 நாள் விரதம் இருந்து வாராகி அன்னையை வழிபடும் போது நம்ம என்ன தேவைகளுக்காக விரதம் இருந்து வழிபடுறோமோ அதுக்கான பலன்கள் கிடைத்தே தீரும். ஏன்னா வாராகி அன்னைக்கே உரிய இந்த நவராத்திரி நாள் இது. எல்லா நாளும் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட 2 நாள் கண்டிப்பா விரதம் இருக்கலாம். அது என்னைக்குன்னா 5வது நாள் பஞ்சமி, அப்புறம் 8வது நாள் பாத்தீங்கன்னா அஷ்டமி. இந்த 2 நாளும் ரொம்ப முக்கியமான நாள். இந்த 2 நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணாலும் 9 நாள் பண்ண பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி வழிபடணும்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல மாலை நேர வழிபாடு பண்ணலாம். பூஜை நம்ம வீட்டுல எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம். கிழங்கு வகைகளை சமர்ப்பிக்கலாம். பழம், புளிசாதம், சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே அம்மனுக்கு படைக்கலாம். மலர்கள்னு பார்க்கும்போது சிவப்பு நிற மலர்கள் எல்லாமே அம்பாளுக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஜூன் 26 இருந்து ஜூலை 4 வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியை எல்லாரும் சிறப்பா கொண்டாடி அம்மனோட பரிபூர்ண அருளை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.